வீட்டில் நீர்க்கசிவு பிரச்சனையா? உங்கள் சீலிங் பகுதியிலிருந்து வரும் நீரை துடைத்தே களைத்து விட்டதா? குளியலறையில் ஈரமான சுவர்களால் உங்களின் பெயிண்ட் பாதிப்படைகிறதா? உங்களின் ஸ்லாப் சீலிங் ஈரலிப்படைந்து உறிந்து வர ஆரம்பிக்கின்றதா? நீங்கள் தேடிய தீர்வு இதோ. இலங்கையின் முன்னணி வர்த்தக நாமமான ஸ்விஸ்டெக் வழங்கும் ஸ்விஸ்டெக் அக்வாஷீல்ட் 2K வாட்டர் ப்ரூஃபர். ஸ்விஸ்டெக் அக்வாஷீல்ட் 2K வாட்டர் ப்ரூஃபினால் உங்கள் இல்லம், வியாபார வளாகங்கள் மற்றும் முதலீடுகளை நீர்க்கசிவு சேதங்களிலிருந்து பாதுகாத்து நீடித்த பாவனை மற்றும் நிலைத்திருக்கும் தோற்றத்தை பெற்றுக் கொள்ளலாம். சரியான முறையில் வாட்டர் ப்ரூஃப் செய்து கொள்வதற்கு நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியவை: முதலில் சரியான தயாரிப்பை தெரிவு செய்யுங்கள். தரம் முக்கியமானது. அடுத்ததாக, வாட்டர் ப்ரூஃபிங் செய்யும் முன்னதாக உங்களின் சுவர்கள் மற்றும் தரைகளை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். இறுதியாக, சிறந்த பெறுபேறுகளை பெற வாட்டர் ப்ரூஃபிங் தயாரிப்பை சரியாக பூசவும். இந்த வீடியோவில் எவ்வாறு சரியாக வாட்டர் ப்ரூஃப் செய்வது மற்றும் எதனை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி அறிந்து கொள்வீர்கள். சுவரில் அல்லது தரையில் இருக்கும் ஏதேனும் வெடிப்புகள், சேதங்கள் அல்லது அவசியமற்ற பிளாஸ்டரை அகற்றி ஆரம்பிக்கவும். பாசி அல்லது பூஞ்சியை அவதானித்தால் வயர் பிரஷ் கொண்டு தூய்மையாக்கிக் கொள்ளவும். பின்னர் சேதமடைந்த பகுதிகளை பொருத்தமான சீமெந்து சாந்து கலவை கொண்டு பழுது பார்க்கவும். இந்த படிமுறை ஏன் முக்கியமானது என்பதற்கு இரு காரணங்கள் உள்ளன. முதலாவது, வாட்டர் ப்ரூஃபிங் தயாரிப்பின் அனாவசிய விரயத்தை தவிர்ப்பது. இரண்டாவது, வெடிப்புகள் அல்லது சேதமடைந்த பகுதிகளின் ஊடாக நீர்க்கசிவு ஏற்படுவதை தவிர்ப்பது. வாட்டர் ப்ரூஃபிங் செய்யும் முன்னர் மேற்பரப்பில் காணப்படக்கூடிய ஏதேனும் மாசு அல்லது துணிக்கைகளை கழுவி தூய்மைப்படுத்திக் கொள்ளவும். பிரஷர் வாஷர் ஒன்றை பயன்படுத்துவது பரிந்துரைக்கப்படுகின்றது. அதனூடாக மாசுகளை அகற்றுவதுடன் வாட்டர் ப்ரூஃபிங் கலவையை தூய்மையாக வைத்திருக்கவும் உதவும். இனி ஸ்விஸ்டெக் அக்வாஷீல்ட் 2K வாட்டர் ப்ரூஃபரை பூசுவதற்கு எவ்வாறு தயார்படுத்திக் கொள்வது என்பதை பற்றி பார்ப்போம். இரு உள்ளம்சங்களை கொண்டதாக இந்த தயாரிப்பு அமைந்திருக்கும். அக்ரிலிக் திரவ கலவை, சீமெந்து அடிப்படையிலான ஒட்டிப்பிடிக்கும் கலவை. இரண்டும் சரியான 2:3 எனும் சதவீதத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளதுடன் தயாரிப்பு விவரங்கள் மற்றும் அறிவுறுத்தல்களை கொண்ட கையேடும் அடங்கியிருக்கும். முதலில் திரவ கலவையை நன்றாக குலுக்கி சுத்தமான ஒரு கொள்கலனில் ஊற்றவும். பின்னர் சீமெந்து கலவையின் பாதியளவை அதில் சேர்த்து ஒரு மிக்சிங் இயந்திரத்தை கொண்டு நன்கு கலக்கவும். அதன் பிறகு எஞ்சியிருக்கும் சீமெந்து கலவையையும் அதில் சேர்த்து கட்டிகளற்ற மென்மையான மற்றும் சீரான பதம் கிடைக்கும் வரை தொடர்ந்து கலக்கவும். தயாரிப்பு ஏற்கனவே சரியான அளவுகோல்களில் காணப்படும் நிலையில் மேலதிக நீர் அல்லது சீமெந்து சேர்ப்பதை தவிர்த்துக் கொள்ளவும். வாட்டர் ப்ரூஃபிங் செய்வதற்கு முன்னதாக நிலப்பகுதி சற்று ஈரலிப்பாக இருப்பதை உறுதி செய்து கொள்ளவும். இரு கோட்களில் வாட்டர் ப்ரூஃபிங் பூசப்பட வேண்டும். முதல் பூச்சை ஒரு திசையில் மேற்கொள்ளவும். 4 முதல் 6 மணி நேரம் உலரவிட்ட பின்னர் இரண்டாம் பூச்சை குறுக்கு திசையில் மேற்கொள்ளவும். இவ்வாறு பூசுவதன் ஊடாக மேற்பரப்பில் காணப்படும் சிறு துளைகளை கூட மூடிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பதுடன் நீர்க்கசிவு ஏற்படுவதற்கான ஆபத்தும் குறையும். இரண்டாம் மேற்பூச்சை பூசி 4 முதல் 6 மணி நேரம் உலரவிடவும். சிறந்த பெறுபேறுகளை பெறுவதற்கு மொத்த தடிப்பு 0.8 மில்லிமீட்டர் முதல் 1 மில்லிமீட்டராக இருக்க வேண்டும். மற்றொரு முக்கியமான படிமுறை, சுவர் மற்றும் தரைக்கு இடையிலான பிணைப்பு பகுதிகளை வாட்டர் ப்ரூஃபிங் செய்வது. மூளை பகுதிகளை முறையாக பழுது பார்ப்பு செய்ததன் பின்னர் முதலாவது வாட்டர் ப்ரூஃபிங் பூச்சை பிரயோகிக்கவும். இரண்டாவது மேற்பூச்சை பிரயோகிக்கும் முன்னர் ஃபைபர் மெஷ் ஒன்றை பயன்படுத்துவதை உறுதி செய்யவும். மூளை பகுதிகளின் ஊடாக அதிகம் நீர்க்கசிவு ஏற்பட வாய்ப்புள்ளதால் ஃபைபர் மெஷ் ஒன்றை பயன்படுத்துவதால் ஆபத்தை குறைத்துக் கொள்ளலாம். இறுதியாக, வாட்டர் ப்ரூஃப் செய்து கொண்ட பகுதிக்கு மேலாக பிளாஸ்டர் செய்து கொண்டு வாட்டர் ப்ரூஃபிங் மேற்பகுதியை பாதுகாத்துக் கொள்ளலாம். சுவர் ஒன்றை வாட்டர் ப்ரூஃபிங் செய்கையில் முதலில் மெல்லியென பிளாஸ்டர் பூச்சை பூசி பின்னர் அதன் மீது வாட்டர் ப்ரூஃப் செய்யவும். எதிர்பார்க்கும் தடிப்புத்தன்மை கிடைக்கும் வரை மேலதிக பிளாஸ்டரை பூசலாம். தரைகளுக்கு கான்கிரீட் மேற்பரப்பின் மீது நேரடியாக வாட்டர் ப்ரூஃபிங்கை பூசவும். அதனைத் தொடர்ந்து பிளாஸ்டர் கலவையை பூசவும்.
வாட்டர் ப்ரூஃபிங் தரத்தை பாதிக்கக்கூடிய சில காரணிகள்: கியூரிங் செய்கையில் மழைக்கு வெளிப்படல், கடுமையான சூரிய ஒளிக்கு வெளிப்படல், கடுமையான காற்றுக்கு வெளிப்படல், முறையற்ற வகையில் மேற்பரப்பு தயார்படுத்தப்பட்டிருத்தல், மூளை பகுதிகளில் ஃபைபர் மெஷ் பயன்படுத்தாமை, பாதுகாப்பு பிளாஸ்டர் லேயரை இட தவறுகின்றமை. அதனால் இந்த காரணிகள் மீது நெருக்கமாக கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் முக்கியமானதாகும். ஸ்விஸ்டெக் அக்வாஷீல்ட் 2K வாட்டர் ப்ரூஃப் என்பது குளியலறைகள், மொட்டை மாடிகள், நீச்சல் தடாகங்கள், நீர்த்தாங்கிகள் மற்றும் நீர்க்கசிவு ஏற்படும் ஆபத்துள்ள எந்தவொரு கட்டமைப்புக்கும் உகந்தது. சந்தையில் காணப்படும் ஏனைய தயாரிப்புகளுடன் ஒப்பிடுகையில் ஸ்விஸ்டெக் அக்வாஷீல்ட் 2K வாட்டர் ப்ரூஃபினால் உயர் வெடிப்பு, ஒட்ட வைக்கும் ஆற்றல் மற்றும் வலிமையான இழுவை ஒட்டுத்தன்மை காணப்படுவதாக ஆய்வுகூட பரிசோதனைகள் ஊடாக உறுதி செய்யப்பட்டுள்ளன. ஸ்விஸ்டெக் அக்வாஷீல்ட் 2K வாட்டர் ப்ரூஃப் நீர்க்கசிவுக்கான உங்களின் தீர்வு.